திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருப்படிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 12வது பாடல் தடாதகை பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய அங்கையர்கண்ணி அம்மையினை போற்றி வணங்கிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. செழியர்பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிபுனைந்து செங்கோல் ஒச்சி முழுதுலகும் சயம் கொண்டு திரை கொண்டு நந்திகன முனைப்போர் சாய்த்து தொழுகணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவுறு தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பான். செழியர்பிரான் திருமகளாய் பாண்டியர்களுடைய மகனாக வீற்றிருக்கின்ற மலையத்துவசன் பாண்டியனுக்கு திருமகளாக வந்திருந்து கலை பயின்று அனைத்து கலைகளையும் அங்கே கற்று உணர்ந்து முடிபுனைந்து மணிமுடி சூடி செங்கோல் ஓச்சி செங்கோல் ஏந்தி முழுதுலகும் சயம் கொண்டு உலகம் முழுவதையும் திக்விஜயம் செய்து வெற்றி கொண்டு திரை கொண்டு அவர்களெல்லாம் கொடுக்கக்கூடிய திரைப்பொருளை ஏற்று நந்திகன முனைப்போர் சாய்த்து அங்கே திருக்கைலாய மலைக்கு சென்று நந்தி தேவர் முதலாக இருந்த சிவகணங்களை எல்லாம் வெற்றி கொண்டு சிவகணப்படையை வெற்றி கொண்டு தொழு கணவர்க்கு அணிமண மாளிகை சூட்டி அங்கிருந்து தனக்கு கணவராக வரக்கூடிய சிவபெருமானை நேரில் கண்டு பின்னர் அவருக்கு மணமாலை சூட்டி தன் மகுடம் சூட்டி அவருக்கு தன்னுடைய மணிமகுடத்தை சூட்டி அரசராக மணிமுடி சூட்டி செல்வம் தழைவுறு தன் அரசளித்த செல்வச் செழிப்பு மிக்கு எல்லோரும் வாழும்படியாக சிறந்த நல்லாட்சியை கொடுத்த பெண்ணரசி. அப்படிப்பட்ட பெண் அரசியாகிய தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்மை அங்கையர்கண்ணி அம்மை அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம். அவருடைய அந்த பாத தாமரைகளை நம்முடைய தலைமேல் வைத்து கொண்டு போற்றி வணங்குகின்றோம் என்று அங்கே அங்கையர்கண்ணி அம்மையை மீனாட்சி அம்மையை வணங்கி புராணத்தை தொடருகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.